أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد அன்புக்குரிய சிஎஃப்எஸ் நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்ச்சியானது බෞද්ධ මුස්ලිම් සංවාදය පොදු මානව ධර්ම පිළිබඳව බුදුරජාණන් වහන්සේ සහ முஹம்மது நபித்துமானன் சமக என்ற அண்மையிலே கடந்த மே மாதம் 12ஆம் திகதி பிஎம்ஐசிஎச்சிலே வெளியீட்டு விழா கண்ட புத்தகத்தின் ஆசிரியர்களுள் ஒருவரான கலாநிதி ஷேக் ஆசாத் சிராஸ் அவர்களுடனான கலந்துரையாடலாக அமைகின்றது. இந்த புத்தகம் சம்பந்தமாக இந்த புத்தகத்தின் நூலாசிரியர்களுள் இன்னொருவரான திருப்பீட்டக ஆச்சாரிய ரமேஷ் மதுசங்க அவர்களுடனான சிங்கள மொழியிலான ஒரு கலந்துரையாடல் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வகையிலே தமிழ் மொழி மூலமாகவும் இந்த புத்தகம் சம்பந்தமான செய்திகள், அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் பகிரப்பட வேண்டும். தமிழ் வாசகர்களுக்கும் இதன் அர்த்தம், இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே இந்த புத்தகத்திற்கு முன்னுரை வழங்கிய பேராசிரியர் லனகல ஸ்ரீனிவாச தேரர் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தின் உள்ளடக்கமானது, இந்த புத்தகத்திலே உட்பொதிந்துள்ள கருத்துக்கள் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்கின்றார். அதே போல இன்னொரு முன்னுரை வழங்கிய பேராசிரியர் சமந்த இளங்கோன் அவர்கள் இந்த புத்தகத்தை மதங்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கான ஒரு வழிகாட்டி நூலாக, கைட் புக்காக கொண்டு இன்னும் பல கலந்துரையாடல்களும் புத்தகங்களும் எழுதப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்வதை நாங்கள் காணலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்ச்சி கூடாக இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் என்ன, அந்த புத்தகத்திலே நூலாசிரியர் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல வரும் முக்கியமான செய்திகள் என்ன, கருத்துக்கள் என்ன, இந்த புத்தகத்தின் மெத்தடாலஜி என்ன, எதிர்காலத்திலே இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மேற்கொள்ள போகின்ற விடயங்கள் என்ன என்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நான் இந்த நூலின் ஆசிரியர்கள் ஒருவரான கலாநிதி ஷேக் ஆசாத் சிராஸ் அவர்களை சலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்களுடைய இந்த நூலாசிரியர் அவர்களை பொறுத்தவரையிலே இந்த நூலாசிரியர் அவர்கள் சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகத்தோடு நான் இன்ஷா அல்லாஹ் இந்த முதலாவது கேள்விக்கு செல்கின்றேன். கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜாமியா நலிமியாவின் பட்டதாரி. அதே போல இலங்கையிலே பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுமானி கற்கையை நிறைவு செய்து பின்னர் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே மத ஒப்பீட்டாய்வு துறையிலே தன்னுடைய கலாநிதி கற்கையை நிறைவு செய்துவிட்டு தற்போது அங்கேயே அவர்கள் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்றார்கள். இந்த வகையிலே ஷேக் ஆசாத் அவர்களே, இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு பின்னணியாக இருந்த காரணத்தை, இந்த பேக்ரவுண்ட் சம்பந்தமாக எங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக் இன்சாஃப் அவர்களே. உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஒரு என்னுடைய புத்தகம், நாங்கள் அண்மையில் எழுதிய புத்தகம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமையும். ஏற்கனவே சொன்னது போல சிங்களத்திலே இது சம்பந்தமான ஒரு அறிமுக நிகழ்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் வாசகர்களும் இது சம்பந்தமாக ஒரு அறிமுகத்தை தெரிந்திருப்பது நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள்
யோசித்திருக்கின்றோம். அந்த வகையிலே உண்மையில் இந்த நூல் எழுதப்பட்ட பின்னணியை பொறுத்தவரையில் இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு முயற்சியாக இல்லாமல் இது ஒரு ஒரு இன்டலெக்சுவல் லெகசியுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். என்னுடைய பின்னணியை பொறுத்தவரையிலே நான் மிக நீண்ட காலமாக மதங்களை படிக்கின்ற, படிப்பிக்கின்ற, அதிலே ஆய்வுகளை செய்கின்ற அந்த துறையிலே ஈடுபாட்டை கொண்டவன். அதிலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. மதங்களை படிக்கக்கூடிய, அவற்றை ஆய்வு செய்யக்கூடிய அந்த அந்த ஈடுபாடு என்னுள்ளே மிக நீண்ட காலமாக இருக்கிறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. நான் என்னுடைய இளமானி பட்டத்துக்கு கூட நான் கொடுத்த அந்த ஆய்வு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னர் செய்ய 20 வருஷங்களுக்கு முன்பு. அஹ், முன்னர் செய்யப்பட்ட அந்த ஆய்வு கூட இந்த துறையில் தான் அமைந்திருக்கிறது. அப்படி அன்றைய காலம் தொட்டே எனக்கு அடுத்த மதங்களை படிப்பது, படிப்பிப்பது, ஆய்வு செய்வது என்ற விடயங்களிலே ஆர்வம் இருந்திருக்கிறது. குறிப்பாக என்னுடைய பட்டப்பின் படிப்பு காலப்பகுதியிலே எனக்கு இந்த துறையில் இஸ்லாமிய அறிஞர்கள் சம்பந்தமாக நிறைய கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக அல்பிரூனி சம்பந்தமாக படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய தஹ்கீக் மாலில் ஹிந்த், ஆங்கிலத்திலே அல்பிரூனிஸ் இந்தியா என்று சொல்லுவார்கள். மிகவும் அற்புதமான வழிமுறைகளை பயன்படுத்தி அவர் மதங்களை ஆய்வு செய்திருக்கிறார். நவீன காலத்திலே அவர் செய்த அந்த ஆய்வுகளை ஃபினோமினாலஜிக்கல் அப்ரோச் என்று சொல்வார்கள். ஒரு மதத்தை எப்படி அதற்கே உரிய முறையிலே படித்து முன்வைப்பது. அதற்காக வேண்டி அவர் கோயில் வழியாக சென்று பல வருடங்கள் அங்கு தங்கியிருந்து அந்த மதத்தை கற்று படித்து அப்படியே முன்வைத்திருக்கிறார். அதே போலத்தான் இப்னு ஹஸம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர். அதே போல ஷஹரஸ்தானியும் ஒரு மிக முக்கியமான அறிஞர். அவருடைய புத்தகம் மிலல்வன் நிகர் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி மத மத ஆய்வுத்துறையிலே மிக முக்கியமான ஒரு அறிஞர் இருக்கிறார். அவருடைய பெயர் எரிக் ஜே ஷாப். எரிக் ஜே ஷாப் என்ற அந்த அறிஞர் ஷஹரஸ் ஷஹரஸ்தானியுடைய அந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது அவர் குறிப்பிடுகின்றார், மனித மனித இன வரலாற்றிலே மத வரலாறு சம்பந்தமாக சிஸ்டமேட்டிக்காக தொகுக்கப்பட்ட முதலாவது புத்தகமாக அல் மிலல் வன் நிகழ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை சொல்லலாம் என்று. நவீன காலத்தும் இப்படிப்பட்ட அறிஞர்கள் இருக்கிறார்கள். இம்தியாஸ் யூசுப், கைகோ அபு, அலெக்சாண்டர் பெர்சின் போன்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த துறையிலே பெரியதொரு இடைவெளி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஆரம்ப கால மதத்தை கற்ற அறிஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த துறையை அப்படியே துறை போக கற்றுத்தான் அவற்றை அணுகியிருக்கிறார்கள். அல்பிருனியை பொறுத்தவரையிலே அவர் சமஸ்கிருத மொழியை கூட படித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அதனை படித்து ஆய்வு செய்து அந்த விஷயங்களை அணுகியிருக்கிறார். எனவே தான் நான் நினைக்கின்றேன் அந்த லெகசி தொடரப்பட வேண்டும். எனவே இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருளின் காரணமாக 2 மதங்களை கற்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதை நான் கற்றேன். அதே போல 2 மத கிரந்தங்களை விளங்கக்கூடிய, அணுகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை கொண்டு நல்லதொரு ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வேலையிலே நான் ஈடுபட்டேன். ஓகே, மாஷா அல்லாஹ். உங்களை பொறுத்தவரை நானும் சமகாலத்தில் கற்றவன் என்ற வகையிலே நீங்கள் சொன்ன இந்த பின்னணிகளை அறிவேன். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய மாஸ்டர்ஸ் கற்கை தொடரும் போது பாலி மொழியை கற்றீர்கள். எனவே பௌத்த மதத்தின் மூல கிரந்தரமான திரிபீட்டகவை மூல மொழியிலே படிப்பதற்கான சந்தர்ப்பமும், அதே போல இஸ்லாமிய அஹ், மூலாதாரங்களை படிப்பதற்கான அரபு மொழி புலமையும் உங்களுக்கு இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு எங்களுடைய அடுத்த கேள்வியாக நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகின்ற விடயம் என்னென்றால், இந்த புத்தகத்தை எழுதியதன் நோக்கம் என்ன, இந்த பர்பஸை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம். உண்மையில் அதுவும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரை இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக நீண்ட நாள் ஒரு கனவு என்று கூட சொல்லலாம். ரைட், ஒரு ட்ரீம். ரைட். ஆனால் நான் நினைக்கல என்னுடைய புத்தகத்தை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில இந்த அளவு ஒரு ஒரு ஏற்பாட்டோடு இது வெளியிடப்படும்னு நான் நினைக்கல. நாங்கள் இந்த புத்தகத்தை உண்மைக்கும் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னரே எழுதிவிட்டோம். ஆங்கிலத்தில் ஆரம்பமாக எழுதினோம்.
ஆனாலும் எங்களுக்கு அதனை ஒழுங்கான முறையிலே வெளியிட கிடைக்கவில்லை. இறுதியிலே ஒரு நல்ல முறையில் அது வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தன்வீர் நிறுவனம் ஊடாக. உண்மையில் இதனுடைய எழுவது எழுதுவதன் பர்பஸை பொறுத்தவரையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை என்பது ஒரு பல் சமூகம், பல் இனத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இங்கே ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் என்பது ஒரு சென்சிட்டிவ், ரைட்? அதனால் யாருக்கும் அந்த மத விஷயங்களை பிழையாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும். ஏன்னா எல்லோருக்கும் அவங்களுடைய மதம் ஒரு சென்சிட்டிவான மேட்டராக இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னர் ஒரு ஆய்வு ஒன்றை வாசித்தேன். வேர்ல்ட் ரிலீஜியஸ் கண்ட்ரிஸ் என்று, அதாவது உலகத்திலே மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளிலே இலங்கைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. எனவே இலங்கையில் பொறுத்தவரை இலங்கை வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய மதத்தை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள். அப்படி வாழும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் பற்றி, அடுத்த மதத்தை பற்றி அறிந்திருப்பது, தெரிந்திருப்பது, நான் நினைக்கின்றேன் உண்மையிலே ஒரு கட்டாயமான ஒரு விடயம் என்று. இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் அடுத்த மதத்தை பற்றி அறிந்திருக்கின்றோமா, அல்லது எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த மதத்தை பற்றிய அறிவு உண்மையானதா என்று பார்த்தால் அதிலே பெரியதொரு கேள்வி இருக்கிறது. அதிகமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மதத்தை பற்றி அறிந்து கொள்கின்றோம் சோசியல் மீடியா மூலமாக, அல்லது யாராவது எங்களுக்கு அந்த மதத்தை பற்றி சொன்னால் அதை வைத்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் மூல கிரந்தங்கள் மூலமாக மதத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த மதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இது உருவாக்கப்பட்டது. எனவே என்னுடைய இந்த புத்தகத்தின் நோக்கங்களை ஒரு 4 முக்கியமான குறிப்புகளுக்கு வரையறுக்கலாம். முதலாவது, இலங்கையர்களாக நாங்கள் வாழக்கூடிய நாட்டிலே அடுத்தவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் அடுத்த மதத்தவர்களை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இது முதலாவது நோக்கம். 2வது, ஒரு முஸ்லீமாக வாழும்போது இலங்கையிலே நாங்கள் அடுத்தவர்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பொழுதுதான் எங்களால் ஒழுங்கான முறையிலே அவர்களோடு கருவமாற்ற முடியும். எனவே ஒரு முஸ்லீமாக நாங்கள் வாழும்போது தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த மதங்களை பற்றி. 3வது, மிஸ்கன்செப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுவது, ரைட்? நிறைய இஸ்லாத்தை பற்றி, பௌத்த மதத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, கிறிஸ்தவ மதத்தை பற்றி பிழையான தகவல்கள் நிறையவே நிரம்பியிருக்கக்கூடிய காலங்களிலே அடுத்த மதங்களை பற்றி உரிய முறையிலே முன்வைப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயம். எனவே அப்படிப்பட்ட பிழையான புரிதல்களை களைவதும் இப்படிப்பட்ட இந்த நூல் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நோக்கம் என்று சொல்ல முடியும். 4வது, அதுவும் ஒரு முக்கியமான நோக்கம். எனவே தான் எங்களுடைய புத்தகம் ஆங்கிலத்திலே வரும்போது நாங்கள் பயன்படுத்திய ஒரு ஒரு வாசகம் இருக்கிறது, மேனுவல் ஃபார் புத்திஸ்ட் முஸ்லிம் அண்டர்ஸ்டாண்டிங் என்று. 4வது நோக்கம் என்னவென்றால், எதிர்காலத்திலே அல்லது நிகழ்காலத்திலும் மதங்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு இந்த புத்தகத்தை ஒரு மேனுவலாக, ரைட், ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிகாட்டி நூலாக இதனை பயன்படுத்த வேண்டும். அப்படி வழிகாட்டி நூலாக பயன்படுத்துவதற்கு ஒரு ஆதாரமாக, அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம். அந்த வகையிலே குறிப்பிடப்பட்டது, ஒரு ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருவரும் பௌத்த அறிஞர் ஒருவரும் சேர்ந்து வெளியிடுகின்ற ஒரு முதலாவது முயற்சி என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் பெற்றது. எனவே அந்த நோக்கங்களுக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த புத்தகத்தை இப்படி நாங்கள் வடிவமைத்தோம். உண்மையிலே இந்த புத்தகத்தை எனக்கோ அல்லது என்னுடைய சகோதர ஆசிரியர் ரமேஷ் மதுசங்கவுக்கோ தனியாக எழுத முடியும். அவருக்கும் நல்ல முறையிலே இஸ்லாம் துறைபோக கற்றவர், அவர் துறைபோக இஸ்லாத்தை கற்றவர். எனக்கும் பௌத்த மதம் சம்பந்தமாக ஒரு அறிவு இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை எங்கள் இருவரில் யாருக்கும் தனியாக எழுத முடியும். நாங்கள் மிச்சமே அடிப்படையான விஷயங்களை தான் பேசியிருக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் சேர்ந்து எழுதுவதன் மூலமாக நாங்கள் ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு, இந்த துறைக்கு சொல்ல வருகிறோம். அந்த செய்தி மிகவும் தெளிவானது, மிகவும் பிரயோசனமானதுன்னு நாங்கள் கருதுகின்றோம். ஆம், நிச்சயமாக. இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் கூட எங்களுடைய மதிப்பிற்குரிய புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டார்கள்,
ஆஹ் இலங்கையில நடைபெற்ற அல்லது எங்குமே நடைபெறுகின்ற இனங்களுக்கு இடையிலான அல்லது சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டின் முக்கியமான எரிபொருளாக காணப்படுவது இனம் அல்லது மதத்தை அடிப்படையாக கொண்ட விடயங்கள் தான். இனிமேலும் இந்த நாட்டில் நாங்கள் இனத்தின் மதத்தின் பேரால் ஒரு துளி இடத்தத்தை ஏனும் சிந்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்ற கருத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டார். அதே போல நீங்கள் சொல்வது போல ஆஹ் தனியாக உங்களுக்கோ அல்லது அந்த சகோதரருக்கோ இந்த புத்தகத்தை எழுத முடியுமாக இருந்த போதிலும் ஆஹ் இரண்டு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இணைந்து செய்யக்கூடிய பல நல்ல சிறந்த வேலைகள் இருக்கின்றன. எக்கடமிக் ஒரு ஒரு பாத் இருக்கின்றது என்ற விடயத்தையும் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இந்த புத்தகத்துக்கூடாக நாங்கள் கடந்த முடிவுமாக இருக்கின்றது. அதே போல நீங்கள் இந்த பதில் அளித்த மூன்றாவது அந்த இரண்டாவது கேள்விக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் சம்பந்தமாக பேசிய அந்த பதிலில் இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான், இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுவதற்காக நீங்கள் கை கொண்ட வழிமுறை என்ன மெத்தடாலஜி அல்லது அந்த அதோடு சேர்த்ததாக இந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சம்பந்தமாக எங்களோடு உரையாட முடியுமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஆமாம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எந்த மெத்தடாலஜி, எந்த ஸ்ட்ரக்சரிலே இந்த புத்தகம் இருக்கிறது என்று. ஏனென்றால் இந்த கேள்வி ஏன் முக்கியம் என்றால், சிலருக்கு இந்த புத்தகம் கடினமாக இருக்கலாம், சிலருக்கு இந்த புத்தகம் மிகவும் இலகுவாக இருக்கலாம், அல்லது புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் நாங்கள் இதனை வடிவமைத்திருக்கின்றோம். அதற்கு நாங்கள் டயலாஜிக்கல் கம்பேரேட்டிவ் மெத்தட், ஒரு உரையாடல் முறையில் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றோம். ஒரு 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 பாரம்பரிய கம்பேரேட்டிவ் ரிலிஜியஸ் ஸ்டடீஸ் என்ற அந்த துறைக்கு அங்கால் ஒரு டயலாஜிக்கல் மெத்தட் ஒன்றையும் நாங்கள் இதிலே பயன்படுத்தி இருக்கின்றோம். இதன் மூலமாக வாசகர்கள் அந்த குறிப்பிட்ட மதத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே போலவே அவர்கள் வளமையாக பார்க்கின்ற இந்த கம்பேரேட்டிவ் இதுகளுக்கு அங்கால் அந்தந்த மதத்தை ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த குறிப்பிட்ட லென்ஸுக்குள்ளால பார்க்க முடியுமான ஒரு தன்மை இருக்கும். கான்ஃப்ளிக்ட் லென்ஸுக்கு அங்காலங்களால் அதனை பார்க்க முடியுமாக இருக்கும். உண்மையில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, மதங்களுக்கு இடையிலான சிமிலாரிட்டிஸ் நாங்கள் ஏன் பேச வேண்டும், நாங்கள் டிஃபரன்சஸை பேச வேண்டும் தானே என்று. உண்மையில் டிஃபரன்சஸ் எங்களுக்கு ரெண்டு மதங்களும் வித்தியாசம் என்கிறது எல்லாருக்கும் ஒப்வியஸ் தெரிஞ்ச விடயங்கள் தான். ஆனால் சிமிலாரிட்டிஸ் போன்ற விடயங்கள் இலங்கை போன்ற நாட்டுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு தலைப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிமிலாரிட்டிஸ் பேசுகின்றவர்கள் யாருமே அந்த மதத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. ஏற்கனவே சொன்னது போல ஷேஹின் சாக் அவர்கள் சொன்னது போல இந்த ரமேஷுடைய ஒரு வீடியோ இருக்கிறது. அவர் அதிலே இஸ்லாமும் பௌத்தமும் எப்படி வித்தியாசப்படுகிறது என்று பேசுகிறார். எங்களுடைய புத்தகத்திலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். புத்தகத்திலே பின்னால் வரக்கூடிய பகுதியிலே ஒரு சார்ட் ஒன்று போட்டு எப்படி இந்த ரெண்டு மதங்களும் வித்தியாசமானது, ரெண்டும் வித்தியாசமானது என்ற அடிப்படையில் இருந்துதான் எங்களால் சேர்ந்து செய்ய முடியுமான, சேர்ந்து ஒரு டேபிளுக்கு கலந்துரையாட முடியுமான விடயங்களை பற்றி நாங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இலங்கையில் எடுத்துக்கொண்டால், இலங்கையிலே மதுசாரம், மது அருந்துவது என்கிறது ஒரு ஒரு சர்வசாதாரண விடயமாக மாறி இருக்கிறது. போயா தினங்களில் கட்டாயமாக மூட வேண்டும். ஏன் ரெண்டு இனத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து இதற்கான முன்னெடுப்புகளை செய்ய முடியாது? போதை வஸ்து இப்படி எங்களால் சேர்ந்து செய்ய முடியுமான நிறைய விடயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான விடயங்களை வைத்து ஒரு ஸ்டடி ஒன்றை பண்ணுவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் மூலமாக ரெண்டு மதத்துக்கும் இடையிலே ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவது என்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த மெத்தடாலஜி பற்றி பேசும்போது ஒரு மத துறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த ரிலீஜியஸ் ஸ்டடீஸிலே மூன்று முக்கியமான கண்ணோட்டங்களை பேசுவார்கள். அது மத மத ஸ்டடீஸிலே வரும்போது அவற்றை பற்றி குறிப்பாக சொல்வார்கள். ஒன்று, இந்த எக்ஸ்க்ளூசிவிசம் என்று சொல்வது. எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகவாதம். இந்த பிரத்யேகவாதத்தில் என்ன செய்வோம் என்று சொன்னால், தன்னுடைய மதம் மட்டும்தான் சரி என்று முழுமையாக ஏற்பதன் மூலமாக மற்ற மதத்தை பிழை காண்பது, மற்ற மதத்தில் எதுவும் இல்லை என்று சொல்வது, அதை ரிஜெக்ட் பண்ணுவது, அதிலே நலவுகள் இருந்தாலும் அவற்றை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, மறுப்பது, அதனை ஏளனப்படுத்துவது, இப்படிப்பட்ட விடயங்களுக்கு போவது. இதுதான்
எக்ஸ்க்ளூசிவிசம், ரிலீஜியஸ் எக்ஸ்க்ளூசிவிசம் சொல்லுவோம். அதே போல இன்னொரு மெத்தடாலஜி இருக்கின்றது. அதனை நாங்கள் ரிலீஜியஸ் இன்க்ளூசிவிசம். ம். அதற்கு நான் நினைக்கின்றேன் உள்ளடக்கவாதம் அல்லது தாராளவாதம், லிபரலிசம் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். இன்க்ளூசிவ்னு சொன்னா எல்லாவற்றையும் இன்க்ளூஸ் பண்ணுவது, தன்னுடைய மதம் மாத்திரமல்ல அடுத்த மதங்களிலும் அனைத்தையும் அரவணைத்து கொண்டு செல்வது போன்ற அரவணைத்து ஒரு அரவணைத்து கொண்டு செல்வது என்று சொல்ல முடியும்னு நினைக்கின்றேன். ம். அப்படி தன்னுடைய மதத்தில் மாத்திரமல்ல மற்ற மதங்களிலும் பார்ஷியல் ட்ருத் இருக்குது, பார்ஷியல் ட்ருத் இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது. மூணாவது ஒரு வழிமுறை இருக்கிறது, ரிலீஜியஸ் ப்ளூரலிசம். அது என்னவென்று சொன்னால் எல்லா மதங்களும் ஒரே உண்மையை தான் பேசுகிறது, எல்லாம் ஒன்று என்று என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து ப்ளூரலிசம் என்று சொல்வது. ரைட்? யாருமே தன்னுடைய மதம் தான் சரி, தன்னுடைய மதம் மாத்திரம்தான் சல்வேஷனுக்குரிய பாதைன்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஒரு பாதையை நோக்கி வித்தியாசமான பாதைகளிலே வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி, ஒரு உண்மையை நோக்கி வித்தியாசமான பாதைகளிலே வருகிறார்கள். இப்படி மூன்று முக்கியமான இந்த சில ஒரு ஒரு கவிதையிலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வது போல, விளக்குகள் வேறாக இருந்தாலும் ஜோதி ஒன்றுதான் என்று சொல்வது போல, ஆஹ், பாதைகள் வேறாக இருந்தாலும் நாங்கள் செல்கின்றது ஒரே இடத்தை நோக்கி என்று அந்த புளூரலிசத்தை நாங்கள் குறிப்பிட முடியும். அப்ப இந்த உண்மையிலே இந்த மூன்று வழிமுறைகளும் இஸ்லாமிய பார்வை பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளமேட்டிக். இது இஸ்லாமிக் பேஸ்ல இருந்து வரக்கூடிய, எங்களோட அகீதா பேஸ்ல வரக்கூடிய வழிமுறைகள் அல்ல. இது ஒரு செக்யூலர் வெஸ்டர்ன் சென்ட்ரிக் பேஸ்ல இருந்து வரக்கூடிய வழிமுறை. எனவே இது மூணிலும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்த மூணு வழிமுறைகளும் அப்படி ஒரு பேஸில் தான் வருகிறது. எனவே நாங்கள் ஒரு வழிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும். அந்த வழிமுறை ஷரியாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சிறுபான்மை போன்ற நாடுகளுக்கு உகந்ததாக இருக்கவும் வேண்டும். அதே போல குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உகந்ததாக இருக்கவும் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை பயன்படுத்தி தான் நாங்கள் இதனை ஒரு டயலாஜிக்கல் மெத்தடிலே, ஒரு உரையாடல் சம்பாசனை மெத்தடிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். உண்மையில் இந்த மெத்தடாலஜி மூலமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வருகின்றோம். ரெண்டு மதங்கள் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை வைத்து எங்களால் ஆக்கப்பூர்வமான சில மாற்றங்களை செய்ய முடியும். அவற்றில் நாங்கள் ஒன்றுபடுவோம். வேறுபாடுகளை நாங்கள் எங்களோடு வைத்துக் கொள்வோம். அந்த வேறுபாடுகள் இருக்கிறது, அதனை ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமைகளான விஷயங்களை நாங்கள் ஒன்றாக ஈடுபடுவோம் என்று. அடுத்ததாக இது 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 பகுதி கொஞ்சம் நான் ஒரு நேரம் எடுத்துக்கொள்கின்றேன். நிச்சயமாக. முக்கியமாக இது 100% ரிசர்ச் மெத்தடாலஜியை பயன்படுத்தி எழுதப்பட்ட ரிசர்ச் 100% ரிசர்ச் புக் அல்ல. அதனை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே போல மறுபக்கத்தில் பப்ளிக் ஜெனரல் கிரவுடுக்கு எழுதப்பட்ட ஒரு சர்வசாதாரண ஜனரஞ்சக நூலும் அல்ல. நூலும் அல்ல. ரைட்? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதிக்கிறோம். ரைட்? அப்ப ஏன் நாங்கள் அப்படி செஞ்சோம் என்று சொன்னா, எங்க நோக்கம் இது யூனிவர்சிட்டிக்கு போகவும் வேண்டும். அதே போல தேத்தனி கடை சாதாரண வாசகர்களை சென்றடையும் வேண்டும். வாசகர்களும் அதை வாசிக்கணும். ரைட்? சாதாரண வாசகருக்கு போகவும் வேணும். அதே போல அது யூனிவர்சிட்டியில இருக்கவும் வேணும். அதற்காக வேண்டி நாங்கள் சில ரிசர்ச் எலிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணியும் இருக்கிறோம். அதே போல ஜெனரல் கிரவுடுக்கான சில விஷயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எழுதி. அப்ப அப்ப இந்த 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 புத்தகத்திலே 6 தலைப்புகளை தெரிவு செய்து நாங்கள் பேசுகின்றோம். நான் அவற்றை சுருக்கமாக உங்களுக்கு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இந்த புத்தகத்துடைய நீங்கள் பார்க்க முடியும் தலைப்பை பொறுத்தவரையிலே பௌத்த முஸ்லிம் சங்வாது. இதிலே சிலர் ஏன் பௌத்த இஸ்லாம் சங்வாது என்று வரவில்லை என்று சில கேள்விகளை கேட்டார்கள். உண்மையில் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் மிக நீண்ட கலந்துரையாடல்கள் ஆய்வுகளுக்கு பின்னர் தான் நாங்கள் போட்டோம். உண்மையில் இந்த தலைப்பு தான் இதற்கு பொருத்தமானது. புத்திஸ்ட் முஸ்லிம் அண்டர்ஸ்டாண்டிங் டயலாக், புத்திஸ்ட் முஸ்லிம் டயலாக், புத்திசம் இஸ்லாம் டயலாக் அல்ல. ரைட்? ரெண்டு சமூகங்கள் சேர்ந்து அவங்க பேசக்கூடிய கலந்துரையாடக்கூடிய ஒரு டயலாக். எனவே தான் நாங்கள் இதனை பௌத்த முஸ்லிம் சங்வாதய என்று போட்டோம்.
ரைட். அடுத்ததாக இந்த புத்தகத்துடைய இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலே நான் சொன்னேன் ஒரு 6 தலைப்புகளிலே நாங்கள் தலைப்புகளில் ம், அந்த 6 தலைப்பு ஒன்று மனுஷத்வே, ம், மனிதத்துவம் சம்பந்தமாக, மனித நேயம் சம்பந்தமாக. இரண்டாவது காந்தா, ம், பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தருவன், ம், குழந்தைகள் சம்பந்தமாக. அனைக்குத் ம், ஆகமிக்கேன், அடுத்த பிற மதத்தவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் ம், சம்பந்தமான விஷயம். சதுன், மிருகங்கள் ஜீவகாருண்யம் சம்பந்தமான விஷயம். எட்டாவது பரிசரே, சுற்றுச்சூழல், ம், சுற்றாடல் சம்பந்தமான விஷயம். இப்படி 6 தலைப்புகள் தான் நாங்க ஒரு காமன் ம். தீம்ஸாக எடுத்திக்கிறோம். ஆனா ஓகே. இந்த 6 தலைப்பையும் எடுத்து நாங்க 6 தலைப்பு வாரியாக பிரிச்சு எழுதாம, அதுக்கு ம், முன்னாடி சில விஷயங்களை நாங்க இங்க பேசிக்கிறோம். அதுதான் முக்கியமா இந்த மெத்தடாலஜில நான் சொல்ல வர விஷயம். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, முதலாவது பௌத்த முஸ்லிம் சங்வாதி, புத்திஸ்ட் ம், முஸ்லிம் டயலோக்ண்டா என்ன, அது வரலாற்றில் ம். பௌத்த முஸ்லிம் உறவு எப்படி இருந்து வந்திக்குது. சங்வாதேயனு குமக்த என்ற ஒரு உபதலைப்பு அங்கே இடம்பெறுகின்றது. ஓ, சங்வாதேண்டா என்ன, சங்வாதேண்டா ம். என்னன்ற தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னாடி நாங்க ஆ. வரலாற்றுல பௌத்த முஸ்லிம் உறவு எப்படி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் பேசிக்கிறோம். உமையா காலத்துல, அப்பாசிய காலத்துல எப்படி இருந்துச்சு, ரைட்? எப்படி நாங்க ஒரு அந்த அந்த ம். இப்படிப்பட்ட உறவு மூலமாக எப்படிப்பட்ட பரிமாறல்களை செஞ்சிக்கிறோம். பைத்துல் ஹிக்மாவை உருவாக்குறதுல எப்படி பௌத்த பிக்குகள் கண்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, ரைட்? இந்தியாவிலிருந்து சிற்பிகள் கொன்றப்பட்டு அவங்க பழைய இந்த நிறைய கன்ட்ரிபியூஷன்களை பண்ணிக்கிறாங்க, ரைட்? இப்படி சில விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு பின்னர் நீங்க சொன்னதை போல சங்வாதையனு குமக்து, ரைட்? அந்த விஷயத்தை நாங்கள் பேசிக்கிறோம், டயலாக் என்னன்னு சொல்லி. அதுக்கு பிறகு பௌத்த முஸ்லிம் சங்வாதி, புத்திஸ்ட் முஸ்லிம் டயலாக் சம்பந்தமா பேசிக்கிறோம். இன்றைக்கு எங்கெங்க நடக்குது, எப்படி நடந்திக்குது, ரைட்? அதுல இந்த கைசிட் போன்ற அமைப்புகளுடைய கண்ட்ரிபியூஷன் என்ன, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் உடைய கண்ட்ரிபியூஷன் என்ன, ரைட்? இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் உடைய கண்ட்ரிபியூஷன் என்று பௌத்த முஸ்லிம் ம். சங்வாதி, புத்திஸ்ட் முஸ்லிம் டயலாக்கான முன்னெடுப்புகள் இன்றைக்கு வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அந்த விஷயங்களை பேசிக்கிறோம். ம். அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய 6 தலைப்புகளையும் சொல்கின்றோம், எந்த தலைப்புகளை நாங்க பேசுகிறோம்னு சொல்லி. அதுக்கு பின்னால் இஸ்லாம் சக சங்வாதி, ம். இஸ்லாமும் டயலோகும், அது டயலாகும். சம்பந்தமா பேசிக்கிறோம், ம். 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 right? இஸ்லாமும் டயலோகும். அப்புறம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் டயலோக், இஸ்லாமும் டயலோகும், நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் டயலோக். முஹம்மது நபி ஜுமான். அதுக்கு பின்னர் புதுதஹம சக சங்வாதி, ம். பௌத்த பௌத்தமும் டயலாகும் என்று பேசிக்கிறோம், ரைட்? அது சம்பந்தமா உங்களுக்கு பார்க்கலும் இதனுடைய விஷயங்களை இப்படி நாங்கள் ஆரம்பமாக எங்களுடைய அந்த 6 காமன் தீம்ஸ்களுக்கு வருவதற்கு முன்னர் ஒரு ஒரு செட்டப் ஒன்றை செய்கின்றோம். நீங்கள் அந்த புத்ததகம சக சங்வாதை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான தலைப்பு தான் ஐதிஹாசிக சந்தர்ப்ப என்று ஒரு விடயம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆ, அது yes. சம்பந்தமாக சற்று ஓ, அஹ், அதாவது ஐதிஹாசிக சந்தர்ப்பே என்ற அந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் ம், வரலாற்று ரீதியாக இப்படிப்பட்ட இந்த இந்த கலந்துரையாடல் எப்படி நடந்திருக்குது, ம், அதனுடைய தேவை என்ன, எங்கெங்கெல்லாம் முயற்சிகள் செய்யப்பட்டிருக்குது, அந்த ம், விஷயங்களை பேசிக்கிறோம், ரைட்? எங்கள் நாட்டில் இது ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் இதற்கான முயற்சிகள் எங்கெங்கெல்லாம் ம், செய்யப்பட்டிருக்குது, அந்த ம், விஷயங்களை நாங்கள் அன்னைக்கு பேசிக்கிறோம், ரைட்? அதுக்கு பிறகு இந்த பின்னணியை கொண்டு வரலாற்றில் பௌத்த முஸ்லீம் உறவு பற்றி பேசி, அது பிறகு டயலாகுண்டா என்னன்னு பேசி, அப்புறம் டயலாகும் இஸ்லாமும் என்னன்னு சொல்லி பேசி, அப்புறம் டயலாகும் முஸ்லீமும் டயலாகும் புத்திசமும் சம்மந்தமாக பேசி, அது பௌத்த முஸ்லீம் டயலாக் சம்மந்தமாக பேசி செட் பண்ணியாச்சு. டயலாகுண்டா என்ன விஷயம் செட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்டா, புதுரஜான் வஹான்சே சஹா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 2 பேரை பத்தி நாங்க இப்ப பேச போறோம், ரைட்? அப்ப அதுல ஒரு முதலாவது 2 பேரை பத்தி கொமனான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். 2 பேரும் யாரு, எப்படிப்பட்டவங்க. அஹ், ஏனென்றால் இந்த ரெண்டு பேருடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. நீங்கள் சுருக்கமாக ஒரு சில ஒரு பக்கங்களுக்குள் நீங்கள் அவர்களுடைய வரலாற்றை பேசி இருக்கின்றீர்கள்.
அப்ப இந்த புத்தகத்துக்கு எந்த விதத்தில் பொருத்தமானதாக எத்தகைய விடயங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதை குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும். அது உண்மையில நீங்க கேட்ட கேள்வி உண்மைக்கும் ஒரு பிரயோசனமான கேள்வி. ஏண்டா இப்ப இப்ப ஆஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் அது ஒரு உம் நீண்ட வரலாறு. எதை கொண்டு வரது, எதை உம் கொண்டு வர முடியாது என்று. உண்மையில் yes. இதனை நீங்கள் வாசித்து பார்த்தால் விளங்கும். எந்தெந்த இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக தப்ப அபிப்பிராயங்கள், பிழையான கண்ணோட்டங்கள் இருக்குதோ, அந்த விடயங்களை வந்து நாங்க மிச்சமே கருத்திற்கொண்டு அந்த விடயங்களை தான் நாங்க கொண்டிருக்கிறோம். அந்த மிஸ்கன்செப்ஷனை நீக்கிறதுக்கு. இல்லாமல் செய்வதற்கு. நீங்க பார்க்கையிலும் அது ரசூல்லாட திருமணத்தை பத்தி நாங்க பேசிக்கிறோம். உம் ரசூல்லா வரும்போது இருந்த அந்த அந்த ஜாஹிலியா அந்த சூழலை காலத்தை பற்றி பத்தி சூழலை பத்தி பேசியிருக்கின்றீர்கள். பேசிக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த ரசூல்லா நீங்க சொன்னது போல ஒரு ஒரு நீண்ட வரலாறை எப்படி நாங்க சுருக்குறது. உண்மைக்குமே அந்த பிரச்சனை உம் எங்களுக்கு இருந்து வந்தது. அதே போல ரமேஷுக்கும் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு 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 பிரச்சனை உண்டு. எதனை சொல்வது என்று. ஆனாலும் உம் நாங்கள் ஒரு வரையறை வைத்துக்கொண்டு அதனை இப்படி நாங்கள் வடிவமைத்தோம். இறுதியாக நீங்கள் பார்க்கையிலும் அஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி முடிந்த பிறகு உம் இது சம்பந்தமாக வாசிப்பதற்கு சில புத்தகங்களை மேலதிகமாக உம் ஓ, போட்டிருக்கின்றோம். நிச்சயம். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் என்னால் உண்மையிலே எல்லாவற்றையும் குறிப்பிட முடியாது. ரைட். எனவே இது பற்றி மேலதிகமாக வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னென்ன புத்தகங்களை Right. அணுகலாம். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய புத்தகங்கள், சில புத்தகங்கள் சிங்களத்திலும் இருக்கிறது. இந்த புத்தகங்களை உம் அணுகி நீங்கள் வாசிக்க முடியும். குறிப்பாக இந்த கிரேக் கொன்சிடைன் அவருடைய புத்தகம் ஹியூமனிட்டி ஆஃப் முகமது மிகவும் பிரபலமான உம் இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக உங்களுக்கு மெழுதிகமாக உம் கொள்ள முடியும் என்று நாங்கள் யோசித்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் ரசூல்லாவுடைய அந்த அந்த தலைப்புக்கு பிறகு நாங்கள் நேரடியாக எங்களுடைய அந்த 6 தீம்களுக்கு வருகிறோம். ஓகே. அதுல முதலாவது வந்து மனுஷத்வே மனிதநேயம். உம் இப்ப மனிதநேயம் தலைப்பு எடுத்துக்கொண்டுன்னு சொன்னா முதலாவது மனுஷத்வே மனித நேயம் சம்பந்தமாக உள்ள இஷ்யூ ப்ராப்ளம் என்னங்கிறத முதலாவது பகுதியில் நாங்க பேசுறோம். ரெண்டு, ஏன் மனித நேயத்தை பத்தி பௌத்த மதமும் இஸ்லாமும் ஏன் பேச வேண்டும். ஏன் பேச வேண்டும் என்ற விடயம். ஓ, அந்த இஷ்யூ, அந்த இஷ்யூவை நாங்க பேசுறோம் முதலாவது. ரைட். உம் அந்த இஷ்யூவை பேசின பிறகு அந்த இஷ்யூவை கொண்டு வருகின்றோம். மனித நேயம் சம்பந்தமாக பௌத்த கண்ணோட்டத்துல ஏன் நாங்க பார்க்கணும் என்று பௌத்த கண்ணோட்டத்தை கொண்டு வரோம் நாங்க இன்னைக்கு. கொண்டு வரலாம். உம் கொண்டு வந்து போட்டு நீங்க நீ பார்க்கலும் இதான் எங்க டயலாஜிக்கல் மெத்தட்னு சொல்றது. நாங்க உம் நேரடியாகவே புத்தரிடத்தில் கேட்பதை போல, ரைட், உம் மனுஷத்வே பிலிபந்த ஒபவஹான் சேகி அதஹச குமாக்குதுன்னு கேட்குறோம். உம் இப்படி ஒரு இஷ்யூ ஈக்குது. எனவே உம் நீங்க என்ன இதை பத்தி கருதுறீங்கன்னு கேட்டு அதுக்கான பதிலை நாங்க கொடுக்கிறோம். பதில்களாக அமைந்திருக்கும். இப்படித்தான் நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த தலைப்பு வரும் போதும் உம் மனுஷத்வ மனிதநேயம் சம்பந்தமாக பேசும் போதும் நீங்க பார்க்கலாம் இதே போலதான். ரைட். முஸ்லீம்கள் இப்படி நடந்து கொள்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொள்றாங்க. ரைட். அப்ப எனவே மனுஷத்தை பிலிமதவ நபித்துமானி ஒபத்துமாகி அதஹாச குமாக்துன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க பதிலை எதிர்பார்க்குற மாதிரி தான் இந்த விஷயத்தை நாங்க செஞ்சுக்கிறோம். ஏன்னா இது சிறப்பு இது வந்து சிறப்பு. நான் ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து இதை செஞ்சேன்னு சொன்னா சில போது இதனுடைய ஸ்ட்ரக்சர் சில போது புதிதாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இருக்கு புதிதாக நிச்சயமாக. இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால சில ஆஹ் போது அஹ், கஷ்டமாக இருக்கலாம். எனவே தான் ஆஹ் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் நிச்சயமாக எனக்கு நீங்கள் இதை குறிப்பிடும் போது நினைவுக்கு வருகிறது மர்ஹூம் தாசின் நத்வி அவர்கள் குர்ஆனே கூறாயோ என்று அல் குர்ஆனிடம் கேள்வி கேட்பது போல அன்றைய சூழலில் தாசின் நதி அவர்கள் கண்ட பிரச்சனைகளுக்கு குர்ஆனிடம் கேள்வியை முன்வைத்து அதற்கான பதிலை அவரால் எழுத முடியாமல் போனது. அதே போலத்தான் இன்றைய நடைமுறை சூழலில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் முன்வைத்து புத்தரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் கேள்வி கேட்பது போல கேட்டு நீங்கள் அதுக்கான பதில்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஒரு நிச்சயம் ஒரு நிச்சயமாக இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழிமுறையாக இது அமைந்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த புத்தகம் நீங்கள் இந்த புத்தகத்தையும் இலங்கை சூழலோடு கண்டெக்ஸ்டோடு இணைத்ததாக சற்று விவரிக்க முடியுமா? ஆமாம். உண்மையில் இலங்கை சூழலை பொறுத்தவரையிலே இலங்கையில் நமக்கு தெரியும்
அண்மை காலம் வரையும் இலங்கையில் மாத்திரமல்ல, உலகத்தில் பல்வேறு பாகங்களிலும் இந்த பௌத்த முஸ்லிம் ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, அன்ரெஸ்ட் ஒன்று ம், இருப்பதை நாங்கள் அறிந்து தெரிந்து வருகின்றோம். ரைட். இதிலே யாரு சரிப்பிழை என்பதற்கு அங்கால் நாங்கள் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன, நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாங்கள் அலசி பார்க்கின்ற போது அதிலே அரசியல் காரணங்கள், எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் மதத்தை கற்றவர்கள் என்ற வகையிலே, ரைட், இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள், மதத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே ஏன் எங்களை மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை, நல்ல விடயங்களை பேசுவதன் மூலமாக, அவற்றை கொண்டு வருவதன் மூலமாக, அவற்றை ஆய்வு செய்வதன் மூலமாக ஏன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த முடியாது? எனவே இலங்கை ம். சூழலே நான் நினைக்கின்றேன், இப்படிப்பட்ட இப்ப நிறைய பேருக்கு இலங்கை சூழலே ஒவ்வொரு மதத்தை பற்றியும் நல்ல விடயங்களை தவிர மோசமான விடயங்கள் தான் தெரியும். இதை ஒரு ஒரு ஹாமதுரு ஒரு ஒரு டிஸ்கஷன்லேயே சொன்னார். எங்களுக்கு சில மதங்களை பற்றி சொல்லும் போது எங்களுக்கு நல்ல விடயங்கள் தெரியாது, கோட் பண்ணுவதற்கு நல்ல விடயங்கள் இல்லை. ரைட். நிச்சயமாக. அப்ப அவர் சொன்னார், எனக்கு வந்து உங்களோட மதத்தை பத்தி ஒரு 2 3 விஷயங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, நான் போற இடங்கள்ல சொல்லணும், பேசணும். ஏன்னா ம். முஸ்லிம்கள் நல்லது தான், ஆனா பேசுறதுக்கு எங்களுக்கு அவைலபிள் இல்லை விஷயங்கள். நிச்சயமாக. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், மர்ஹூம் நியாஸ் ஆசிரியர் அவர்கள் மாத்தளையைச் சேர்ந்தவர். அஹ், ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை ஒரு பொது சபையில அஹ், பகிர்ந்து கொண்டார். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவுக்கு கிடைக்கின்ற மாதாந்த ஊதியத்தில் மிச்சம் பிடித்து அவருடைய மனைவி சில இனிப்பு பண்டங்களை செய்த அந்த சம்பவத்தை குறிப்பிட்ட போது, அஹ், அந்த சபையிலே ஒரு பௌத்த மத தலைவர் துறவி இருந்தார். ம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நியாஸ் ஆசிரியர் அவர்கள் இதை பேசும்போது, அவர் வந்து காதுக்குள்ள நியாஸ்ட்ட சொல்றார், நீங்க அந்த சம்பவத்தையும் திருப்பி சொல்லுங்க. என்னென்றால், ம், ஆஹ் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் தான் அடுத்த மதங்கள் சம்பந்தமான சில லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட சில விடயங்கள் தான் தெரியுமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக ம். ஏற்றுக்கொள்ள எனவே வேண்டும். எனவே இந்த இந்த புத்தகம் ஊடாக பௌத்தர்களுக்கு பௌத்த மதத்தையும் படிக்க முடியும், இஸ்லாத்தையும் படிக்க முடியும். முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தையும் படிக்க முடியும், பௌத்த மதத்தையும் படிக்க முடியும். இது ரெண்டையும் சாராதவர்களுக்கு இந்த ரெண்டு மதத்தை பற்றி படிக்க முடியும். இப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக நாங்கள் ம். இந்த புத்தகம் இலங்கை சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ணும்னு நினைக்கின்றோம், இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக. இப்ப நீங்கள் சொன்னது போல அஹ், நிச்சயமாக எங்களிடம் ஒரு வரையறுக்கப்பட்ட சில சோர்சஸ் தான் இருக்குது. இப்ப இந்த புத்தகம் கூட ஒரு மிக கடினமான முயற்சி. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்க புத்தகம் சம்பந்தமாக எழுதுவதற்கு ஆரம்பித்த சந்தர்ப்பங்கள்ல கலந்துரையாடிய விடயங்கள் ஒரு கடுமையான முயற்சிக்கு பின்னர் ஒரு வந்த ஒரு விஷயம்தான். அப்ப இது ஒரு ஆனாலும் கூட இந்த புத்தகம் இன்னும் சில புத்தகங்கள் உரைகள் தான் எங்களுக்கு மத்தியில இருக்கும். எனவே எதிர்காலத்துல நீங்கள் எத்தகைய பங்களிப்பை செய்ய விரும்புகின்றீர்கள், அதே போல உங்களுடைய டைரக்ஷன் எப்படியாக அமைய இருக்கின்றது என்ற விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், உண்மையில் இது புத்தகம் வந்து உண்மைக்கும் இலங்கை சூழல்ல ஒரு அஹ், ஏற்கனவே முயற்சிகள் நடந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் என்று குறிப்பிட முடியும். ரைட். அப்படி இருக்கும்போது என்னுடைய எதிர்கால எக்ஸ்பெக்டேஷன் அல்லது என்னுடைய அவா என்னவென்று சொன்னா, இந்த ம். துறையில இன்னும் அதிகமாக ஆய்வுகள் நடைபெற வேண்டும், புத்தகங்கள் வெளிவர. ம். ரைட். அப்ப எனவே ம். ஒரு எக்கடமிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் இந்த துறையில. ம். இந்த நிச்சயமாக. துறையில வந்து இப்ப வந்து நிறைய அறிஞர்கள் உருவாகி வருகிறார்கள். எனக்கு தெரிந்த மட்டிலே பௌத்த மதத்தை படிக்கக்கூடியவர்கள், அதே போல இஸ்லாத்தை படிக்கக்கூடியவர்கள், அடுத்த மதங்களை படிக்கக்கூடியவர்கள், இப்படி நிறைய மதங்களை படிக்கக்கூடிய ஒரு 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 சூழல் இப்பொழுது இலங்கையிலே இருக்கிறது. ம். முன்னைய ம். காலங்கள் போல் அல்ல. எனவே இந்த படிக்கக்கூடியவர்கள் வெறுமனே படிப்பதன் மூலமாக மாத்திரம் அவர்கள் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுத வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அதிலே வந்தவர்கள் சொன்னார்கள், இந்த இந்த புத்தகத்தை போலவே பௌத்த முஸ்லிம் கிறிஸ்டியன் டயலாக், முஸ்லிம் ஹிந்து டயலாக் என்று சொல்லி வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நல்ல முயற்சி. இப்படி இந்த இந்த கதவு இப்பொழுது
திறந்திருக்கிறது. இந்த டயலாக் ஓகே, வந்து, நிச்சயமாக. இந்த ரிசர்ச் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆக ம். வேண்டும். இது என்னுடைய ம். முதலாவது ம். அவா. ஓகே. எகடமிக் ஃபீல்டு வந்து இன்னும் எங்கள் நாட்டில் எக்ஸ்பேன்ஷன் ஆக வேண்டும் என்றால், இலங்கையில உண்மையை சொல்ல போனால் நல்ல ஆய்வுகள் தமிழிலோ சிங்களத்திலோ கிடையாது. நாங்கள் ம். வாசிச்ச இந்த உதாரணத்துக்கு சொல்ல முடியும், கைகோ அபூஸ் அவரால் எழுதப்பட்ட புத்தகம் தான் புத்திசம் அண்ட் ம். இஸ்லாம் இன் சவுத் The ஈஸ்ட் Silk ஏஷியா Ways. ம். என்ற புத்தகம். இந்த ம். புத்தகம் ஒரு அருமையான புத்தகம், அருமையான புத்தகம். பேரலலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தனாலஜியை வரலாற்றிலே முஸ்லிம் அறிஞர்கள், பௌத்த அறிஞர்கள் பயன்படுத்தி எப்படி ஒரு பௌத்த முஸ்லிம் உறவை கட்டியெழுப்பினார்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இப்படி ம். புத்தகங்கள் தமிழிலோ சிங்களத்திலோ எமது நாட்டுக்கு பரிச்சயம் இல்லாத புத்தகங்கள். இன்னொரு புத்தகம் நிச்சயமாக. இருக்கிறது, ஜோன் ஆல்வஸ்கோம் எழுதிய இஸ்லாம் அண்ட் புத்திசம் இன் ஆன் த சில்க் ரோட் என்று சொல்லக்கூடிய The Silk Road. ம். சில்க் ரோட் சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகமும் உங்களுக்கும் தெரியுமா இருக்கும், மிகவும் நிச்சயமா. அருமையான புத்தகம். ஆமா, மிகவும் புத்தகம். ம். அருமையான புத்தகம், பிரயோசனமான புத்தகம். வரலாற்றில் நடந்த சில மோசமான ம். சம்பவங்களை கூட அவர் ம். எப்படி விளக்கப்படுத்துறார், அதுக்கு பின்னால் ம். இருந்த அரசியல் காரணி என்ன, சூழ்ச்சிகள் என்ன என்று இதை நாங்கள் ம். கட்டாயமாக படிக்க வேண்டும், முன்வைக்க வேண்டும். படிக்க வேண்டிய புத்தகம். நிச்சயமாக. எனவே இந்த ஒரு ஆய்வு ஒரு கேட்வே, ஒரு ஒரு ஐ ம். ஓப்பனிங். இந்த ஆய்வு இன்னும் இந்த துறையிலே ஆய்வுகள் நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது முதலாவது நோக்கம், முதலாவது ஓகே. ஒரு ஓகே. ம். எக்ஸ்பெக்டேஷன். ம். ரெண்டாவது, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டயலாக் ஃப்ரேம்வொர்க் ஒன்று ம். எப்படி எங்களால் உருவாக்க முடியும். இதன் மூலமாக யூனிவர்சிட்டிஸ்களுக்கு, மதரசாக்களுக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களுக்கு இந்த ஐடியாவை நாங்கள் கொண்டு போகணும். இது ஒரு ஃப்ரேம்வொர்க்காக வைத்து இந்த ஐடியாவை நாங்கள் கொண்டு போய்த்து சேர்க்க வேண்டும். அதே போல நிறைய, மூன்றாவதாக சொல்ல முடியும், இன்டர்ஃபேத் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எங்கள் நாட்டில் நடக்குது. ம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், பெரும்பாலும் நிறைய முயற்சிகள் நடக்குது, நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய இலக்கை, அடைவை அடைந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியானது. அடைய வேண்டும், ம். அடையதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் உதவி ம். செய்யும், உதவி செய்ய வேண்டும். எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் அதிகமாக வருவதன் மூலமாக இப்படிப்பட்ட ம். முயற்சிகள் இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணப்படும், பலப்படுத்தப்படும். எனவே ம். அந்த வகையில் தான் நான் நினைக்கின்றேன், இது ஒரு ஒரு என்னுடைய அவா நம்ம நாட்டிலே ம். இந்த ஃப்ரேம்வொர்க் ஊடாக ஒரு சிவிலைசேஷனல் டயலாக், ம். நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாடலை நோக்கி எங்களுக்கு போகலாமா? ரெண்டு ம். சமூகங்கள், மூணு சமூகங்கள், நாலு சமூகங்கள் சேர்ந்து நல்ல ஒரு ம். நாகரிகம் ஒன்றை எங்களுக்கு ம். உருவாக்கி சொன்னா ரைட். ம். குறிப்பாக நான் யோசிக்கிறேன், அதுவும் என்னுடைய முன்மொழிவாக நான் வைக்கிறேன். இப்போ நாங்கள் படிக்கக்கூடிய இந்த நாட்டில் கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஒவ்வொரு துறையை படிக்கும் போது அதிலே இஸ்லாமிக் இன்புட் என்ற ஒரு பாடம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிக் இன்புட், மெடிசின் படிச்சுன்னு சொன்னா அதில் இஸ்லாமிக் இன்புட் என்ற பாடம் ஒன்று இருக்கிறது. ம். இன்ஜினியரிங் படிச்சுன்னு சொன்னா அதில் இஸ்லாமிக் இன்புட். அப்ப அதில் வரக்கூடிய இஸ்லாம் சம்பந்தமான ரூட்ஸ் என்ன, எத்திக்ஸ் என்ன, பேசிக் என்ன விஷயங்களை படிப்பாங்க. ஏன் எங்களை போன்ற நாடுகள்ல நாங்க ஒரு துறையை படிக்கும் போது ஏன் எங்களுக்கு ரிலீஜியஸ் இன்புட்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ஏன் உருவாக்க முடியாது? மெடிசின் படிக்கிறவங்களுக்கு நாங்க ரிலீஜியஸ் இன்புட்ஸ் சொல்லி ஒரு பாடம் ஒன்று அறிமுகப்படுத்தியது. அப்ப ம். எல்லா ம். மெடிக்கல் நிச்சயமாக. டாக்டர்ஸும் வந்து அந்த 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 மெடிசின் படிக்கும் போது அது சம்பந்தமாக பௌத்த மதத்துல என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, ஹிந்துயிசம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அவங்க படிப்பாங்க. அப்ப அந்த எத்திக்ஸ் வந்து உண்மைக்கும் தேவை. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், எல்லா துறைகள்லையும் வந்து துறை போக கற்றவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அதுல எத்திக்ஸ் பயன்படுத்தப்படுகிறதா? எத்திக்கலி அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்களா என்றா கிடையாது. எனவே ஏன் கிடையாது. எங்களுக்கு எங்கட போன நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட 1 செமஸ்டரோ 2 செமஸ்டருக்கோ இப்படி ஒரு பாடம் ஒன்றே அறிமுகப்படுத்த முடியாது. அதுவும் முடியாது. என்னுடைய ஒரு நிச்சயமா. ப்ரொபோசல், ரைட், ம். ப்ரொபோசல். ம். ரிலீஜியஸ் இன்புட்ஸ் ஒரு துறையில வந்து அந்த துறையை ம். படிப்பிக்கிறவங்களுக்கு அந்த துறை சார்ந்த இன்புட்ஸை எல்லாரும், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை அந்த எத்திக்ஸையும் படிக்கும். ரைட். படிப்பது. அப்படி ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்கிறேன். அதுக்கு ஒரு முன்னோடியாக தான் இந்த புத்தகம் அமையும்னு நினைக்கிறேன். மிகவும் மிச்சம் மகிழ்ச்சி இந்த கலந்துரையாடலுக்கு. ஜிசாக்முல்லா ஹைரன். இந்த நிகழ்ச்சி இன்னும் பல கேள்விகள் எடுக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில், அத்தகைய சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது நாங்கள் அந்த விடயங்களை கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்வோம். நேரம் நீண்டு செல்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கலந்துரையாடலுக்கு வந்து பல காத்திரமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட
கலாநிதி ஷேக் ஆசாத் சிராஸ் அவர்களுக்கு சிஎஃப்எஸ் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன், கத்தபல்லாஹு அஜ்ரக்கும். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக சந்திப்போம் என்ற செய்தியையும் நேயர்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.